ஆக்டர் ஏகே உடைய AK-64 ப்ராஜெக்ட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ப்ராஜெக்ட்ட ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு பதிலா சிறுத்தை சிவா தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்ப வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவாலாம் கிடையாது. ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த AK-64 ப்ராஜெக்ட்ட டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ அதுல வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. ஆனா சிறுத்தை சிவா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஏகே கூட சேர்ந்து இன்னொரு படம் பண்ணத்தான் போறாரு. அது எந்த ப்ராஜெக்ட்டா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப ஏகே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அஜித் குமார் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் LLC அப்படிங்கிற ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாராமா. சோ அதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏகே உடைய அந்த ரேசிங் டாக்குமெண்ட்ரி பிலிம் ரெடியா இருக்கு இல்லையா, AL விஜய் டைரக்ஷன்ல அந்த டாக்குமெண்ட்ரி ரெடியா இருக்கு. கிளாடியேட்டர்ஸ் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ அதை வந்து மே 1ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுமே சொல்லியிருந்தோம். சோ இப்ப ஏகே வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு இல்லையா, அதுல இருந்து தான் இந்த படத்தை ஓனா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்ப இந்த AK-64 ப்ராஜெக்ட் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். துரந்தர் 2 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படத்துக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பாருங்க. சோ இந்த படத்துக்கு பயங்கரமான ஓப்பனிங், பயங்கரமான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. சோ இப்ப இந்த துரந்தர் 2 படத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. அதாவது இந்த படத்தை பேன் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது இந்த படத்துல பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா அசெம்பிளி எலெக்ஷன் வேற வருது இல்லையா, இப்ப மாடல் கோட் ஆஃப் கேண்டிடேட் வேற அமல்படுத்திருக்காங்க இல்லையா. சோ அதனால இப்ப இந்த தமிழ்நாட்டுல துரந்தர் 2 படம் ரிலீஸ் ஆக கூடாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும், அது வரைக்கும் இந்த படத்தை பேன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெட்டிஷன் போட்டிருக்காங்க. சோ சீக்கிரமே இந்த படத்தை பேன் பண்ண போறாங்களா அல்லது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்டிஆர் உடைய 51வது படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல டைரக்டரான அஸ்வத் மருமூர்த்தி ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சந்தானம் நடிக்கிறாரு அப்படிங்கறத அவர் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ இந்த படத்துல சந்தானமுடைய கேரக்டரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அஸ்வத் எடுத்த டிராகன் அந்த படத்துல குட்டி டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, ஹர்ஷத் கான் வந்து அந்த கேரக்டர் நடிச்சிருந்திருப்பாரு. சோ சேம் அதே மாதிரி ஒரு கேரக்டரா இந்த படத்துல சந்தானமுடைய கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சோ இந்த கேரக்டர் வந்து ஒரு அமேசிங்கான கேரக்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த எஸ்டிஆர் 51 படத்துடைய ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மே மந்த்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ பிளான் பண்ண மாதிரி மே மந்த் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சல்மான் கான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் டேரக்டர் வம்சி பட்டிப்பள்ளி அவரோட இயக்கத்துல தில்ராஜோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சாமாங்க. சோ சல்மான் கான் வந்து பாத்தீங்கன்னா வம்சி பட்டிப்பள்ளி இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ஜீவாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வருஷம் பொங்கலுக்கு அவருக்கு டிடிடி படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படம் அவருக்கு பயங்கரமான பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருந்தது. சோ அதை தொடர்ந்து SMS படத்துடைய காம்போ ராஜேஷோட இயக்கத்துல ஜீவா பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா. சோ அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத அபிஷியலா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இப்ப குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு இந்த வருஷம் சம்மருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. சோ எனக்கு தெரிஞ்சு மே எண்ட்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் அட்லி வந்து ஒரு இமேஜ் ஒன்னு சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இது எதுக்குப்பா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த AA-22 A6 படத்துடைய கிளிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி அல்லு அர்ஜுனோட பிறந்த நாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. சோ அந்த படத்தோட கிளிம்ஸ் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த அப்டேட் எப்போ வர போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய இந்த கிளிம்ஸ் ரிலீஸ் பண்றதுக்காக பெரிய ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பெருசா பிளான் பண்ண மாதிரி தெரியல. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆக்டர் தனுஷுடைய கர படத்துல இருந்து ஒவ்வொரு கேரக்டரா ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா மமிதா பஜ்ஜோட கேரக்டரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. சோ மமிதா பஜ்ஜு இந்த படத்துல செல்லி அப்படிங்கிற கேரக்டர்ல வர போறாங்க. சோ இதுக்கு முன்னாடி மமிதா பஜ்ஜுவை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிட்டி கேலா, ஒரு யங் கேலா, ஒரு துருன்னு கூட பொண்ணாதான் பார்த்து இருந்திருப்போம். ஆனா இந்த படத்துல ஒரு டிஃபரெண்ட் கேரக்டர்ல பார்க்க போறோம் அப்படிங்கிறது இந்த போஸ்டர்ல தெரியுது. சோ அவங்களுடைய கேரக்டர் படத்துல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இன்னும் யார் யாரெல்லாம் அந்த படத்துல நடிச்சிருக்கா, அவங்களோட கேரக்டர்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அந்த அடுத்து தனுஷுடைய ஒரு ப்ராஜெக்ட்ட பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்எம் திரைக்கத்துல ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஏற்கனவே ஒரு பழைய கமிட்மெண்ட் இது. ஸோ இப்ப இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து டைரக்டர் வினோத் வந்து விலகிட்டாரு. வினோத் வந்து இந்த ப்ராஜெக்ட்ட டைரக்ட் பண்ண போறது கிடையாது அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு பதிலா வினோத் பார்த்தீங்கன்னா, சூர்யாவ வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. ஸோ இப்ப 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ்க்கு தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் பண்ணி குடுக்குறாரு. அதுல டைரக்டர் மட்டும் இப்ப சேஞ்ச் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சோ இப்ப இந்த ப்ராஜெக்ட்ட யாரு டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சிறை படத்த டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சோ அவரு தான் இப்ப தனுஷ் வச்சு இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. சோ சுரேஷ் ராஜகுமாரியோட இயக்கத்துல தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. சோ இந்த காம்போவே பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான காம்போவா தெரியுது. இந்த காம்போ பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.